சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து. ஸோ அதை பத்தின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். ஒரு தெளிவான விளக்கம் இல்ல கொடுத்தீங்களா? நம்மளால அதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அது ஒரு டே தானே. சரி, ஒரு விஷயம் கேட்குறேன், இதை கண்டுக்கணுமா கண்டுக்க கூடாதா? கண்டிப்பா பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு. சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும். சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா. செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:57 இருந்து நைட் 1:56 வரைக்கும் இருக்கு. அதனால அந்த ஹோல் நைட்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எஃபெக்ட் இருக்கு. இதுல என்னன்னா 5 ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது. 5 ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திர கிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது. அதுல முதல் ஒன்னே கும்பம் தான், அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் மிதுனம். என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசிக்காரர்கள்? எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு. இல்லம்மா, ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காருனாவே அது பாதிப்பு கொடுக்கும். அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும். மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை ராகு உட்கார்ந்துருக்கு. ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் பொழுது மனசு மட்டும் கிடையாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அழுத்துற மாதிரி நிலைமை பொதுவா இரிட்டேட் பண்ற மாதிரி 40 days நமக்கு நடக்கும்.